5 பேசிக்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் பையிங் a கிரெடிட் கார்டு. நீங்கள் இப்போ தான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினாலும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டியோட வாங்குங்க. இல்லைனா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குன்னா இந்த 5 பேசிக்ஸ் அவேர்னஸோடு தான் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னுடைய மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபர்தர் நோமல் டிலே டாபிக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கிரெடிட் கார்டு? இப்போ ரீசெண்டாக கிரெடிட் கார்டு பாவங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம கோபியின் சுதாகர் அழகாக சொல்லியிருப்பாங்க, கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கடன் அட்டை. எஸ், ரியலி இது ஒரு கடன் அட்டை தான். இந்த கடன் அட்டையை காட்டிட்டு தான் நீங்கள் ஷாப்பிங்கோ இல்லை ட்ராவலோ பண்ணுறீங்க. இது ஒரு அக்ரிமெண்ட் ஆர் ப்ராமிஸ் மாதிரி. நீங்கள் பேங்க்லேருந்து 30 நாளைக்கு கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி அது 30 நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுறீங்க. தென் 30லேருந்து 45 நாளுக்குள்ளே வாங்கின கடனை திருப்பி நான் பே பண்ணுறேன்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணலாம், யூ வில் பி சார்ஜிங் பெனால்ட்டிஸ், ஃபைன் ஆர் இன்ட்ரெஸ்ட் லைக் தட். இந்த கிரெடிட் கார்டு பேசிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள். யூஸ்வலி பில்லிங் சைக்கிள் 30 days இருக்கும். இந்த பில்லிங் சைக்கிளில் 2 இருக்குது. அதாவது ஓப்பனிங் டேட், தென் செட்டில்மெண்ட் டேட். ஓப்பனிங் டேட்டுங்கிறது இந்த கார்டு வாங்குறீங்க, அந்த கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணுற டே 1 உங்களுடைய ஓப்பனிங் டேட். தென் டே 30 பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டில்மெண்ட் டே. தட் மீன்ஸ் டே 1 டே 30 இந்த இன்பிட்வீன் இந்த டைம் கேப்பை தான் அவங்க பில்லிங் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டே 1 டே 30 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற அதாவது கடன் வாங்கி செலவு பண்ணுற ஒரு பர்ச்சேஸும் பார்த்தீங்கன்னா டே 30 அப்போ உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நீங்கள் October 5 நீங்கள் ஒரு கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே. ஸோ அதிலிருந்து 30 நாள் November 4 அது உங்களுடைய செட்டில்மெண்ட் டே. ஸோ இந்த நடுவில் உள்ள 30 நாள் கேப்பை தான் அவங்க பில்லிங் சைக்கிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பில்லிங் சைக்கிளில் பேங்க்கிட்ட சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா த கேப் பிட்வீன் யுவர் சேலரி டே அண்ட் செட்டில்மெண்ட் டே அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய சேலரி டே October 1, பட் உங்களுடைய செட்டில்மெண்ட் டே October 15னா நடுவில் 50 days கேப் இருக்குது. ஸோ நீங்கள் அமௌண்ட்டை ரீபே பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் பேங்க்கிட்ட சொல்லி உங்கள் செட்டில்மெண்ட் டே October 4 இல்லை October 5 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் யூ வாண்ட் டு நோ அபவுட் கிரெடிட் கார்டு இஸ் டியூ டேட் ஆர் கிரேஸ் பீரியட். யூஸ்வலி டியூ டேட் பார்த்தீங்கன்னா 50 to 20 days இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேங்க். அதாவது நீங்கள் கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அது டே 1 உங்களுடைய ஓப்பனிங் டேட். ஸோ டே 30 உங்களுடைய செட்டில்மெண்ட் டே. செட்டில்மெண்ட் டேலேருந்து அடுத்து ஒரு 50 to 20 days, அதாவது டே 45ங்கிறது தான் உங்களுடைய டியூ டே. டியூ டேட்டுங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த 30 days நீங்கள் நல்லா கடன் வாங்கி செலவு பண்ணீங்க இல்லையா, அந்த செலவு பண்ண டோட்டல் அமௌண்ட்டை வித்தின் அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி முடிக்கணும். இன்கேஸ் நீங்கள் பே பண்ணலன்னா என்னுடைய அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இது ஒரு டார்க் சைடு மாதிரி. நோ பேங்க் வில் பப்ளிக்லி அட்வர்டைஸ் யூ அபவுட் திஸ். நீங்கள் உங்கள் பேங்க்கிட்ட போய் கேளுங்க, இன்கேஸ் நான் என்னுடைய கிரெடிட் கார்டு பில்லில் டியூ டேட்டுக்குள்ளே நான் பே பண்ணலாம், எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிங்கன்னு கேளுங்க. தே வில் சிம்பிளி சே சார் ஜஸ்ட் ஒரு 3% நான் சார்ஜ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே தான் இருக்குது, அந்த 3% பார்த்தீங்கன்னா பெர் மந்த். ஸோ அதை நீங்கள் ஆனுவலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3% into 12 ஒரு 36% வருது. ஸோ 36% ப்ளஸ் நெட் பேமெண்ட் சார்ஜ், ஜிஎஸ்டி, தென் பெனால்ட்டி, ஸோ எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் உங்கள் டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் கிரெடிட் கார்டு பில்ஸ் நீங்கள் பே பண்ணலன்னா யூ வில் பி சார்ஜ் அரௌண்ட் 36 to 42% ஆஃப் ஏபிஆர். நாலாவது பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூ. அதாவது மினிமம் அமௌண்ட் டியூங்கிறது பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் கிரெடிட் கார்டு பில்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு 30,000 கிரெடிட் கார்டு பில் வருதுன்னா அதில் 5% 1000 ரூபா. ஸோ அந்த 1000 rupees தான் உங்களுடைய மினிமம் அமௌண்ட் டியூ. உங்கள் பேங்க் உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, சார் இந்த மினிமம் டியூ அமௌண்ட் 1000 rupees மட்டும் பே பண்ணுங்க டு அவாய்ட் எனி பெனால்ட்டிஸ் லைக் தட். ரிமைனிங் யூ கேன் பே லேட்டர். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் சொல்கிற மாதிரி இந்த மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ரிமைனிங் உள்ள அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அந்த 90,000 இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா யூ பி சார்ஜ் அரௌண்ட் 32% ஆஃப் ஏபிஆர். 32% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட். உங்களுடைய கிரெடிட் கார்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் லிமிட் இருக்குது. அதாவது மந்த்லி இவ்வளோ தான் பேங்க்லேருந்து கடன் வாங்க முடியும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இல்லாட்டி 60,000 அந்த மாதிரி ஒரு கிரெடிட் லிமிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு லிமிட் 50,000 தான், அந்த என்டையர் 50,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால டேரெக்டாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஒன்லி 30% ஆர் லெஸ் தன் 30% ஃப்ரம் யுவர் கிரெடிட் லிமிட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து ஈஸியாக அந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ண முடியும் உங்களால். எஸ், நவ் யூ ஹவ் காட் சம் கிளாரிட்டி அபவுட் கிரெடிட் கார்ட்ஸ் பேசிக்ஸ். ஆல்சோ சம் ஆஃப் த சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். நவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் மை பிக்கஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அபவுட் கிரெடிட் கார்ட் ப்ராக்டிஸ். ஸோ த பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பே யுவர் கிரெடிட் கார்ட் பில்ஸ் ஆன் டைம். உங்களுடைய டியூ டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் செட்டில்மெண்ட் டேட்லேருந்து ஒரு 2 to 3 daysக்குள்ளே வந்து உங்கள் பில்ஸை நீங்கள் பே பண்ணிடுங்க. ஸோ த செகண்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா அவாய்டு லேட் பேமெண்ட் அண்ட் அவாய்ட் பேயிங் மினிமம் டியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆல்ரெடி இன் கிரெடிட் கார்டு டெப்ட் டேக் எ செப்பரேட் லோன் அண்ட் பே ஆஃப் யுவர் கிரெடிட் கார்டு டெப்ட். அதாவது நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டு கடன் சுமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பர்சனல் லோனோ இல்லை கோல்டு லோனோ தனியாக லோன் வாங்கி அந்த கிரெடிட் கார்டு பில்ஸை நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா உங்களோட பர்சனலோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 to 30% மேக்ஸிமம். இதே கோல்டு லோன் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 9 to 10% இருக்கும். பட் உங்களுடைய கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 36 42 வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் டெப்ட் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஸ்பெண்டிங்ஸ். கிரெடிட் கார்டு ஆர் த பவர்ஃபுல் ஃபினான்ஷியல் டூல், பட் we need to use very carefully. Before buying your first credit card, இந்த 5 லெசன்ஸும் கோ த்ரூ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா ஒன் மோர் டைம் பாருங்கள். ஆல்சோ ஐ am sharing my LinkedIn profile link where we can connect personally. Also I have a WhatsApp VIP group where I am sharing free insights about personal finance. So I am plan to conduct weekly webinar. So கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ stay tuned until then, bye.